ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி நினச்ச அளவுக்கு பணம் கிடச்சிருது. இதை வச்சு நம்ம கண்டிப்பாக டாக்டர் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கினவங்கக்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்தியும் தமிழ்ச்செல்வியும் கழுவிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வசந்தி சொல்கிறாங்க, தமிழ் நீ நிறையவே வேலை செஞ்சுட்ட, வயிற்றுல புல்லை வேற வச்சுக்கிட்டு இருக்க, நீ போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு, நான் இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, ஆளுக்கு ஒரு வேலையை செய்யலாம், சீக்கிரமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ராஜாவும் வராங்க. ராஜாங்க வந்து தமிழ்ச்செல்விகிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருமா, இந்த டைமில் நீ தனியாக இருக்கிறது ரொம்ப தப்பு தான். ஏன் அவன் சேது வந்து உன்னை தப்பான வார்த்தையில் திட்டான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்க வேண்டாம், நீ நம்ம வீட்டுக்கே வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க வந்து கூப்பிட்றாங்க. இங்கே ராஜாங்க வந்து தமிழ்ச்செல்வியை தான் பார்க்க வராங்க அப்படின்றத வந்து இங்கே சாவித்திரியும் தாமரையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் ராஜாங்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வந்து மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி வந்து நம்ம ராஜாங்க வந்து கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி வந்து யோசிக்கிறாங்க. பாருமா தமிழ்ச்செல்வி, அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ல, நீ நம்ம வீட்டுக்கு வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வசந்தியுமே, இங்கே பாரு தமிழ், பெரிய மனுஷன் இவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, இதுக்கப்புறமும் ஏண்டி கம்முனே நின்றுக்கிட்டு இருக்க, இங்கே பாரு தமிழ், நீ உங்கள் வீட்டுக்கே போ தமிழ், மாப்பிள்ளை கூட சேர்ந்து நீ சந்தோஷமாக வாழணும்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வசந்தியுமே சொல்கிறாங்க. அம்மா நீ சும்மா இருமா, நான் எவ்வளோ அவமானப்பட்டேன், எல்லார் முன்னாடியும் அவங்க என்ன வார்த்தையில் கேட்டாங்கன்னு உனக்கே தெரியும்ல, நீயும் அங்கே தானே இருந்த, இங்கே பாருமா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கெல்லாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா நான் கூப்பிட்டு நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்கவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது. ஐயோ, என்ன அண்ணன் இப்படி திடீர்னு மனசு மாறிட்டாரே, ஒருவேளை சேதுவோட வாழ்க்கையை எப்படியாவது சரி செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாரோ, இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாமரையும் சாவித்திரியும் நினைக்கிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளவே அவங்க அதாவது வரலாமா வேணாமான்னு ஒரு வார்த்தை சொல்ல வரத்துக்குள்ளே இங்கே சாவித்திரி ஓடி வந்து, அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு இருக்க, இவ எம்பிட்டு பெரிய பொய்யை சொல்லி நம்ம குடும்பத்தவே முட்டாளாக்கியிருக்கா, துணியை வயிற்றில் வச்சுக்கிட்டு புள்ள தான் இருக்குது, இந்த வீட்டு வாரிசை தான் சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையுமே பொய் சொல்லிட்டா, இவ்வளோ போயிட்டு நீங்கள் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, அது மட்டும் இல்லாமல் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவகிட்ட கையெடுத்து நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கண்ணே நீங்கள் வாங்க வீட்டுக்கு போகலாம், சேதுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே வசந்திக்கு பயங்கர கோவம் வருது, நம்ம தமிழ்ச்செல்விக்குமே கோவம் வருது. இங்கே ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சாவித்திரி, நீ இந்த விஷயத்தில் எதுக்காகவும் தலையிடக்கூடாது, ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி வந்து ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போவாங்களா மாட்டாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.